ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மினியேச்சர் ஜினியாஸ் பற்றி. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய இந்த மினியேச்சர் ஜினியாஸ் வந்து எப்படி ரீபாட் பண்ணணும் அண்ட் போஸ்ட் ரீபாட் எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ப்ராசஸ் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நர்சரியிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த செடிகளை நம்ம வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்தோடனே சாயில் செக் பண்ணுங்கள். சில டைம் வந்து அவங்க தண்ணி ஊற்றி நல்லா ஈரமாக வச்சுருப்பாங்க, சில டைம் ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு செக் நீங்கள் பண்ணணும், சாயில் வந்து ஈரமாக இருக்கா இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடம், ஆனால் வெயில் படாத இடமா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இந்த செடிகளை நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க. அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த கவரோடு சொல்கிறேன், அப்படியே கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு 3 days அந்த மாதிரி விட்டுருங்க. அதே வந்து ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, அந்த உஷ்ணம் கூட வந்து கீழே இறங்கும்போது செடிகள் வந்து சில டைம் தாங்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ரொம்ப வெயிலாக இருக்குன்னா ஏதாவது ஒரு மரத்தோட இல்லை ஒரு பெரிய செடியோட நிழலில் வந்துட்டு இந்த செடிகளை வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். இது ஒரு செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த செடிகள் வந்து ஒத்து வரணும் இல்லையா, அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றிக்கோங்க அந்த மண்ணில். ஸோ தட் கொஞ்சம் சாயில் வந்து லூசன் ஆகும். அதுக்காக நம்ம இதை செய்கிறோம். தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஈவினிங் டைமாக பார்த்து ரீபாட்டிங் வந்து பண்ணுங்கள். ஈவினிங் டைம் தான் பெஸ்ட் ரீபாட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் டைம் கிடைக்கும், ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். அந்த நைட் ஃபுல்லாக அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்னிங் பண்ணிங்கன்னா அப்புறம் மத்தியானம் அடிக்கிற வெயிலுக்கு இது எல்லாமே வந்து செடி கொஞ்சம் வாடி வதங்கின மாதிரி ஆயிரும். ஸோ எப்போவுமே ரீபாட்டிங் வந்து கொஞ்சம் ஈவினிங்காக பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். ஆல்ரெடி நம்ம அந்த மண்ணை வந்து ஈரமாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மண் வந்து ஆல்ரெடி ஈரமாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஜென்டில் ப்ரெஸ் வந்து கொடுத்திங்கன்னா லைட்டாக அந்த சாயில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுவே போதுமானது. நீங்கள் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் நான் உதிர்த்து விடணும், எக்ஸஸ் அந்த வெறும் அந்த மண் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வைக்க போகிறேன், இல்லை ரொம்ப லூசன் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. வாங்கிட்டு வந்து லைட்டாக ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே தொட்டிக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா மீதி மண்ணுக்கு வந்து நம்ம நார்மல் சாயில் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே போதுமானது. அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் ரீபாட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த ஈவினிங் டைம் வைக்கிறீங்க இல்லையா, மார்னிங் பார்க்கும்போது சில செடிகள் வந்து இட் வில் டேக் டைம். ஒரு 1 week வரைக்குமே சில செடிகள்லாம் எடுத்துக்கும். இந்த ஜினியா பொறுத்தளவுக்கு நட்டி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இலைகள் வந்து ஓரளவுக்கு தெளிஞ்ச மாதிரி 1-2 இலை கூட போதுங்க. தெளிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலே ஓரளவுக்கு செட் ஆகிட்டு வருதுன்னு தான் அர்த்தம். இந்த ஜினியாவை பொறுத்தளவுக்கு மார்னிங் வந்து ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, இந்த விதைகள் வந்து நம்ம நார்மல் ஜினியாவில் போட்டோன்னே ஒரு 3 daysலேயே வந்து முளைச்சி வந்துடும். ஆனால் இந்த ஜினியாவில் நான் போட்டு பார்க்குறேன், இன்றைக்கி வரைக்கும் முளைக்கவே இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரையிங். கண்டிப்பாக இது வந்து முளைச்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இலைக்கு கீழே பிளாக்காக இருக்குல்ல, அதுதான் விதைகள். ஸோ அதை வந்து நான் எப்படி முளைப்பு திறன் எப்படி இருக்குது, முளைச்சி வர செடிகள் என்ன கலரில் பூக்கள் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரீபாட் பண்ணிட்டோம். ரீபாட் பண்ணோன்னே சடனாக அப்படியே சன்லைட்டில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. ஒரு 2-3 days வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி ஷேடில் வச்சுட்டு கொஞ்சம் மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து சூரிய வெளிச்சத்துக்கு நம்ம வந்து அந்த செடிகளை பழக்கப்படுத்தி விடலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுற மாதிரி வச்சுட்டு செடி ஒன்றும் பெருசாக வந்து பாதிக்கப்படலை அப்படின்னா நம்ம ஃபுல் டைம் வந்து சன்லைட்டில் படுற மாதிரியே இந்த செடிகளை நம்ம வச்சிடலாம். ஸோ ஓகே, ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்னென்னா, ரீபாட் பண்ணி செடியெல்லாம் உயிர் பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா பூக்கள் வந்து சிறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நர்சரியில் பார்த்த அளவுக்கு பூக்கள் இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா புது மொட்டுக்கள் வரல, செடி காஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படியே பிரான்ச்சஸ் எல்லாம் காஞ்சி அப்படியே குச்சி மாதிரி நின்றுட்டு இருந்தது. அண்ட் ஒரு செடியிலலாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு கிளை தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே இல்லை. அதுவும் காஞ்சிருச்சுன்னா செடி செத்து போயிடும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம மீன் அமிலம் இருக்கு இல்லையா, அந்த கரைசல் வந்து நல்லா தெளித்து விட்டு ஒரு 1 week ஒன்ஸ் அந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் நட்டி வச்சதுக்கப்புறமாவும் வந்துட்டு நட்டி வச்சு நெக்ஸ்ட் டேவும் கூட இந்த மீன் அமிலம் வந்து கரைசல் வந்து நீங்கள் தெளித்து விடலாம். அதுவுமே வந்து அந்த பிளான்ட்டை வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி இந்தளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் புஷ்ஷியாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ சீட்ஸ் மட்டும்தான் இன்னும் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செடிகள் வந்து ப்ரொபகேட் பண்ண முடியல. அதையும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஜினியானாலே நமக்கு நிறைய டிசீஸ் அண்ட் பூச்சி தாக்குதல் வந்து நிறையாவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செடிக்கும் லீஃப் மைனர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஜினியாவில்.
அதுக்கப்புறமா இந்த மாவு பூச்சி கூட அந்தளவுக்கு வரல. லீஃப் மைனர் தான் ரொம்ப கொஞ்சம் நிறையா இருந்துச்சு இந்த செடிகளில். ஸோ நீங்கள் 1, 2 இலையில அதை பார்க்கும்போதே கிள்ளி போட்டுருங்க. இல்லைன்னா நீம் ஆயில் சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். சில டைம் வந்து என்ன தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் சில செடிகள் வந்து மேபி நர்சரியிலே வீக்காக இருந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம பாட் பண்ணும்போது இந்த மண் கலவை ஏதாவது சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் செடி வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சீசன் வந்து கரெக்டான சீசன். கொஞ்சம் மழையும் பெய்யறதுனால நம்ம வைக்கிற செடிகள் வந்து உயிர் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சீசனில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட். ஹாப்பி கார்டனிங். அண்ட் ஐ திங்க் டவுட் கேட்ட சிஸ்டருக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.